ஆமென். புதிய மாதத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் இன்னொரு மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் மண்டை வருகிறோம். காலைதோறும் புதிய கிருபைகள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் அதிகாலை வேளையில் சபை பிள்ளைகளோடு ஒன்று கூடி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கவும், நீர் எங்களுக்கு அருளி செய்கிற வாக்கு தத்தங்களின் மேலே எங்கள் இருதயத்தை பதித்து வைக்கவும், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல கூடுகைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சத்தியம் அல்லவா? நீர் எங்களுக்கு நம்ப பண்ணின வாக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைவு கூறவும், அதை எங்கள் இருதயத்தில் பதித்து வைக்கவும், அந்த வாக்கு தத்தங்களுக்கு நேராக எங்கள் இருதயத்தை திறப்பி என்னுடைய செயல்களை எல்லாம் செயல்படுத்தவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபையுள்ள வசனத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஆமென். நாம் திரும்பவும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு இன்னொரு மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ நாம் எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடலாம். எல்லாரும் சந்தோஷமாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேரூன்றுவாய். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, உன்னை நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே, எவரும் திங்கிழைக்க விட மாட்டே, உன்னை எவரும் திங்கிழைக்க விட மாட்டே. யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து கொழுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேரூன்றுவாய். அருமையான மகன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன்,
உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேறொன்று வா. நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கு ஊழியம் செய்திடுவார், எனக்கு ஊழியம் செய்திடுவார். யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா. பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார். ஓஹோ, பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவார். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். என் மகளே நீ வேறொன்று வா. எல்லாரும் எழும்பி நின்று இந்த வரியை பாடி நாம் ஆராதிக்கலாமே. புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வா. பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடும், காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, ஓஹோ நிரப்பிடுவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, ஓ பூமி எல்லாம் நிரப்பிடுவா. நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமே, அந்த வாக்கு மாறாத தேவனை ஸ்தோத்தரிக்கலாமே, வார்த்தையில் உண்மையுள்ளவரை ஸ்தோத்தரிக்கலாமே. புதிய மாதத்தை காணும்படி செய்தாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமே, நன்றி செலுத்தலாமே. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார், சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார், பொய்யுரையாத தேவனாயிருக்கிறாரே. நம்மை ஸ்தோத்தரிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம், அவரை துதிக்கலாம், அவரை உயர்த்தலாம். இந்த அதிகாலையிலே கர்த்தரை உயர்த்துவதும் அவருடைய நாமத்தை பாடுவதும் சங்கீர்த்தனம் பண்ணுவதும் தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்களை ரட்சித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்களை வேறு பிரித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்களை அபிஷேகித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்களை புதிய மாதத்தை காணும்படி செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் முழுவதுக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரே, உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். புதிய கூர்மையான கருவியாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல ஆண்டவரே விசேஷித்த காரியத்தை செய்யும்படி எங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அற்புத விதமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, எங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற
வார்த்தையை நீர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். மலைகளை மிதிக்கத்தக்கதாக குன்றுகளை எல்லாம் பதருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை கரம் பிடித்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கன் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பான், ஆனோ நீதிமானோ திட அஸ்திபாரம் உள்ளவன். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று சொன்னீங்களே, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய நாமத்திற்கு மகிமை 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 மகிமை. எனது விளக்கு எரிய செய்வி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்வி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. Thank you. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எல்லாரும் ஆராதிக்கலாம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Thank you, Lord. We praise you, Lord. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதமும் நீர் எழுந்தருளி இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையின் நிழலிலே நாங்கள் தஞ்சம் அடைந்து மீட்பின் நன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவிப்பதற்கு தேவன் கொடுத்த இன்னொரு மாதத்திற்காய் நன்றி. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவர் என்பதற்காய், அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதற்காய் நாட்களை எங்களுக்கு கூட்டித் தருகிறீர் ஆண்டவரே. ஆதியில நீர் எங்களுக்குன்னு வகுத்து வைத்த ஆதீனத்துல ஒரு நன்மை கூட, ஒரு ஆசீர்வாதங்கள் கூட, ஒரு வாக்குத்தத்தங்கள் கூட அது நிறைவேறாமல் போக முடியாது. அதை நிறைவேற்றுவதற்காக நீர் கூட்டி கொடுக்கிற தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். சபைக்கு நீர் என்ன வைத்திருக்கிறோ அதை நிறைவேற்றுவீர். குடும்பங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவீர். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவீர். அது எங்க கண்களுக்கு ஆச்சரியம். இது எப்படி ஆயிற்று? ஆச்சரியப்படுகிற விதத்துல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களே. அதையெல்லாம் எங்கள் கண்கள் பார்த்து பூத்து குலுங்கி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதத்திற்காய், நாட்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாவதாக, உடைய மகிமை உண்டாவதாக. உடைய ஆளுகைக்கும் உடைய பிரசன்னத்திற்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நம்ப பண்ணின வார்த்தைகளை எங்களுக்கு நினைப்பூட்டுங்க. எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து ஆயத்தமாயிருக்கிறோம்.
உடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல எங்கள் இருதயத்தில் எங்கள் வாழ்க்கையில விதைக்கப்பட்டு அது 30, 60, 100 பலனை கொடுத்து இந்த பூமியில உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவோம். உம்முடைய மகிமைக்கு நற்கந்தத்தை சொல்லுவோம். அந்த நற்கிரிகளை புறஜாதிகள் கண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே அப்படி செய்வதற்காக நன்றி. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். நம்ம எத்தனாவது மாதத்தில் வந்திருக்கோங்க? 10வது மாதத்தில். நிச்சயம் கர்த்தர் நல்லவர். 9 மாதங்களை கர்த்தர் அழகாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறதை காட்டிலும் அவர் அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நிச்சயம் இங்கே வரப்பெல்லாம் ஒவ்வொரு மாதம் வரப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு இல்லை. அவருடைய அன்பு தான் நம்மளை அழகாய் நடத்தி வந்திருக்கிறது. ஆமென். ஓகே, கடந்த மாத வாக்குத்தத்தம் நினைவு கூறலாமே. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். அது ஏதோ இந்த நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேறிட்டே இருக்கும். ஆமென். ஓகே, நம்ம ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். அன்பின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு புது மாதத்தை எங்கள் கரங்களில் கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களை கரம் பிடித்து அழைத்து வந்தவர் ஆவியானவரே நீங்கன்னு சொல்லி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட இந்த மாதத்துக்குரிய உங்கள் வார்த்தையை ஆண்டவரே இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல எங்கள் வாழ்நாளுக்கு எல்லாம் உரிய உங்கள் அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டு எரியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் போதிங்கன்னு சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுகைக்குள்ள இந்த இடம் முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாய் யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாருடைய கண்களும் அந்த வார்த்தையை பார்க்கட்டும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ அடுத்ததும் நம்ம வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் குடும்பங்கிற இடத்துல உங்கள் பெயரை போட்டு நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் உங்கள் பெயரை போட்டு வாசிங்களேன். கர்த்தர் ஜெயசுதா குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென், ஆமென். நிச்சயம் இந்த வசனத்துக்கு நேராக நாம் கண்களை பதிய வைத்து சிறிது நேரம் நம்ம தியானிக்கலாம். இது யோசுவாவை குறித்து யோசுவா புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் யோசுவாவின் தலைமையில் தான் தேசத்தை பங்கிட்டு காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போது யோசுவாவுடைய காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் அவங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். இங்கே நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொல்லியிருந்த நல்வார்த்தை. ஆமென். அவர் தம்முடைய இருதயத்திலிருந்து தம்முடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும், தம்முடைய ஜனத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், தம்முடைய ஜனம் எப்படி உயரப்போகிறது, எப்படி உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்த, நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஜனங்கள் ஏதோ ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டதினால கிடையாது, அவர் தமது ஜனத்தை தெரிந்தெடுத்தார். ஆமென். அவங்க பக்தியுள்ள ஜனமா கிடையாது, வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்.
அவர் தம்முடைய ஜனத்தை அழைத்து அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து, நான் உன்னை இப்படி இப்படிலாம் நடத்துவேன்னு சொல்லி அவர்களை கானான் தேசம் வரைக்கும் அழகாய் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென். எல்லாம் நிறைவேறிற்று. அந்த தேவனை தான் நாமும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கொடுத்த, அவர் இருதயத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தில் ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. எல்லாம் நிறைவேறும், ஒன்று விடாமல் நிறைவேறும். அவர் ஏதோ வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு நம்மளை பலப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அந்தந்த நாட்களிலே உங்களோடு கூட நின்று அதை நிறைவேற்றி காட்டுகிற தேவன். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர், அரைகுறையாய் நிறைவேற்றுகிறவர் அல்ல. நீங்கள் தடுமாறினாலும் உங்கள் தடுமாற்றத்திலே உங்களோடு கூட வந்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமாக அந்த நல்ல தேவனுடைய இன்னொன்று பாஸ்டர் நீ காலையில் ப்ரேயரில் சொன்னபடி, அவர் உண்மையுள்ள தேவன். வார்த்தையில் அவரோட கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நிறைவேற்றுவதில் அவர் உங்களை விட கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமேன். உங்களுக்காக. ஆமேன். ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது. அவர் என்ன வாயை திறந்து உங்களோட பேசியிருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவர் எப்பொழுதும் நின்று கொண்டு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வார்த்தையின் தேவன் மாத்திரமல்ல, வார்த்தையே தேவன். ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். நாம் இந்த வார்த்தையே தேவன். ஆமேன். ஸோ அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேற்றுவார். சங்கீதம் 138:2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சகல பிரஸ்தாபம், நீங்கள் காண்கிற இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிற மேன்மை எதுவோ அதை எல்லாவற்றிலும் நீங்கள் பிரஸ்தாபமாய் இந்த உலகத்தில் காணப்படுகிற காரியங்கள் எதுவோ எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் வார்த்தையை மேன்மையுற செய்திருக்கிறார். ஆமேன். அப்படிதான் ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் இன்னும் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் சொல்லலாம், இந்த வார்த்தையை மேன்மையுற செய்திருக்கிறார். ஆமேன். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் பெருசு பெருசுன்னு பார்க்குறீங்களோ அத்தனை காட்டிலும் இந்த யூனிவர்சல், இந்த பால்வெளி மண்டலம், நாம் காண்கிற இந்த உலகம், நம்மளுக்கு எதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதோ, நம்ம கண்களுக்கு எது ஆச்சரியமோ, நம்ம இருதயத்துக்கு எதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம் மூளைக்கு புரியாத விதத்தில் இந்த உலகத்தில் பிரஸ்தாபமாக இருக்கிறதோ அதை காட்டிலும் அவருடைய வார்த்தை கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் எபிரேயர் 1:3 ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தைன்னா, வார்த்தை தான் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். எபிரேயர் 1:3 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி இந்த வேர்ல்டை டிசைன் பண்ணி இருக்கிறாருன்னா, வார்த்தையினாலே, வார்த்தை தான் இந்த உலகத்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது. நாம் காண்கிற இந்த சூரியனை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது எது தெரியுமா? அவருடைய வார்த்தை. நாம் காண்கிற இந்த பூமி, இதை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது எது தெரியுமா? அவருடைய வார்த்தை. உங்களை எது தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? அவருடைய வார்த்தை. உங்கள் சூழ்நிலைகளை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது எது தெரியுமா? அவருடைய வார்த்தை. காணாத இந்த உலகத்தை, காண்கின்ற இந்த உலகத்தை காணாத வார்த்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது. இதை நான் சொல்லலை, ஆவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். அதுக்கு இதுதாங்க அர்த்தம். சகலத்தையும் அவருடைய வார்த்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது. வேர்ல்ட் கவர்ட் பை ஹிஸ் வேர்டு. ஆமேன். அப்படி தான் நேற்று நைட்டு நான் ரொம்ப அதை தியானித்தேன். வேர்ல்டை, உலகத்தை அப்படியே வார்த்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு மட்டும்தாங்க இந்த உலகத்தை நம்ம அவ்வளோதான். ஆனால் வானங்கள், வானாதி வானங்களும் அவருடையவைகள். அவர் பெரிய தேவன். எல்லாவற்றையும் தாங்கி பிடித்து கொண்டு இருப்பது வார்த்தை.
ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளதுன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்று யோசித்து பாருங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை கொண்டு இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினால அந்த வார்த்தையை நீங்க பேசும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு சாத்தியமாய் மாறுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை, நம்மளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தாங்கி பிடித்திருக்கிறது அவருடைய வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வெளிச்சம் நமக்கு ரொம்ப வேணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தை சூழ்ந்திருக்கிறது. இது நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்க்க துவங்கணும். இதைத்தான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகம் உண்டானது வார்த்தையினால். ஆமேன். அப்போ இந்த வார்த்தையினால தான் எல்லாம். நீங்கள் வார்த்தைக்கு அப்புறம்தான் எல்லாமே. நம்ம நினைக்கலாம், எப்படி இந்த வேர்ல்டு சிஸ்டம் தான் ஆளுகை செய்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். வேர்ல்டு சிஸ்டம் என்னவா மாதிரி இருக்கட்டும், அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கட்டும், அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் நான் சொல்லுகிறேன் சத்தியத்தை முன்னிட்டு, அந்த வேர்ல்டு சிஸ்டம் தான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அப்போது உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்தம், அது வல்லமையுள்ளது. கட்டாயம் நிறைவேறியே தீரும். இந்த நாட்களில் நிறைவேறும், இனி வருகின்ற வாரங்களில் நிறைவேறும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிறைவேறும். ஆமேன்னு சொல்லுங்கள். இதற்கு நான் சில காரியங்களை உங்களுக்கு கொஞ்சம் நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 29வது அதிகாரம், சங்கீதம் 29 திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே சில வார்த்தையினோட வல்லமை என்னன்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களை நம்ம சீக்கிரமாய் பார்க்கலாம். அதை விரிவாய் பார்த்தா அது ஒரு செய்தியாக, மிகப்பெரிய செய்தியாக இருக்கும். எனக்கு பிடித்த ஒரு சங்கீதம் இது. ஏன்னா அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் வார்த்தையின் அடிப்படையிலானது. ஆமேன். வாக்குத்தத்தம்னா என்னங்க? அவருடைய வார்த்தை. ஆமேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 3வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தம்னா என்னங்க? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என் சத்தத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இன்னொன்றுமா சொல்லலாம், என் வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அதே போல் என் சத்தத்தையும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆமேன். அப்போது கர்த்தருடைய சத்தம் என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. பொதுமொழிபெயர்ப்பில் அழகாக அவருடைய குரல் திரளான தண்ணீர்கள் மேல் கர்ஜிக்கிறது, முழங்குகிறது. ஆமேன். அப்போது குரல் தான் சத்தம், சத்தம்தான் வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதா? தண்ணீர்கள் மேல் தொனித்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். நான் இதை படித்தோன்னே எனக்கு மோசேயோட ஞாபகம் வந்துச்சு. வந்து நிற்கிறாங்க முன்னாடி, செங்கடல், போக வழி இல்லை. ஆண்டவர் என்னங்க சொன்னார்? ஏதாவது பிளான் கொடுத்தாரா? என் வார்த்தையை பேசுனார். ஆமேன். ஏன்னா தண்ணீர்கள் மேல் அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை தொனித்து கொண்டு இருக்கிறது. அவரை வார்த்தையினால தான் சமுத்திரங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த சமுத்திரத்தின் முன்பாக நின்று மோசே வார்த்தையை பேசுகிறார், செங்கடல் வழிவிடுகிறது. ஆமேன். ஏன் வழிவிட்டுச்சு தெரியுமா? வார்த்தை தொனித்து கொண்டு இருக்கிற இடம் அது. நீங்கள் இந்த வேர்ல்டில் எங்கே வேணால் போங்க, வார்த்தையை பேசுங்க, உங்களுக்கு வழிவிட்டே ஆகணும். ஆமேன். உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். ஆமேன். அப்போது கடல் பெருசாக இருக்கலாங்க, அந்த சமுத்திரம் பெருசாக இருக்கலாம், சமுத்திரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியம்தான் அது. ஆனால் அந்த சமுத்திரம் வார்த்தையினால் உருவாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால சமுத்திரமே ஆனாலும் அங்கே நின்று மோசே வார்த்தையை பேசுகிறான், செங்கடல் 2ஆய் பிளந்து வழிவிடுகிறது. ஆமேன். அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. தயவாய் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது வல்லமை உள்ளது, அந்த வாக்குத்தத்தம் மகத்துவம் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற, தியானிக்கிற, உரிமை பாராட்டுகிற அவருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தது பாருங்க, இந்த 5வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதா, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை.
கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னு சொன்னேன்? கர்த்தருடைய வார்த்தை. அது சொல்லுகிறது கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஆமென். இது ஒரு அடுத்த ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் இதை பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்கிறப்ப புரியும். கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறாராம். ஆமென். கேதுரு எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? வேதத்தில் கேதுரு குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதில் வார்த்தை 2 விதமாக செயல்படுதுங்க. எப்படி செயல்படுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். கேதுரு மரம்ங்கிறது உறுதியானது. சொல்லுங்கள் பார்க்கலாம், அது எப்படிப்பட்டது? உறுதியானதுங்க. ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடியது தான் கேதுரு மரம். ஆமென். அது பயங்கர ஹைட்டாக இருக்கும், ரொம்ப உறுதியானதாக இருக்கும், பூச்சி பிடிக்காது, வாசனை நிறைந்தது. அதனால தான் தாவீது அந்த கேதுரு மரங்களை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். மிக மிக உறுதியானது கேதுரு. கேதுரு மரம் மிக விலை உயர்ந்த ஒரு மரம். ஆமென் சொல்லுங்களேன். சாதாரணமானது கிடையாது. நம்ம ஊரில், நம்ம இந்தியாவில் இருக்கிற சந்தன மரத்தை காட்டிலும் பல மடங்கு காஸ்ட்லி, பல மடங்கு வாசனை நிறைந்து தான் இந்த கேதுரு மரம். அப்போ ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, இந்த கேதுரு இன்னொரு வசனம் இருக்குது பார்த்துங்களேன். நான் இந்த 2ஐயும் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷனுக்காக அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். அங்கே ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கேதுரு மரங்களை முறிக்கிறார் என்று சொல்லி. அப்போ என்ன இது அர்த்தம்னா, நீ வார்த்தை எப்படி செயல்படுதுன்னா, உங்களுக்குன்னு வரப்ப வார்த்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் கேதுரு மரங்களைப் போல உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து செழிப்பாய் உயரமாய் உயரத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அதே வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற சத்துருக்களை அது முறிக்கிறது. ஆமென். நம்ம பார்க்கும் பொழுது சில வேளையில் வாக்குத்தத்தங்கள் அது நமக்கு என்னடா இது நிறைவேறுமா நிறைவேறாதா, அவங்கெல்லாம் ஆண்டவரே இது பண்ணலாம், ஆனால் அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்களே, ஐயோ என்னை எதிர்க்கிற இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இந்த காரியங்கள்லாம் இப்படி இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், வார்த்தை கேதுரு மரத்தை போல அந்த சத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை கனப்படுத்தும். அந்த தெய்வ திட்டத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை, சத்துருவின் திட்டங்களை, கேதுரு மரங்களை முறிப்பது போல அவர் வார்த்தை உங்கள் நல்வாழ்வுக்காக உங்கள் சத்துருக்களின் திட்டங்களை முறிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதுக்காக வார்த்தை 2மே நீங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் 2 விதமாக செயல்பட்டுட்டே இருக்குதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களை அந்த வாக்குத்தத்தம் அழகாக பாதுகாக்கும், உயர்த்தும், நடத்தும், ஊக்குவிக்கும். அதே அதுக்கு தடையாக இருக்கிற சத்துருவோட எந்த திட்டமானாலும் சரி அது முறிந்து விழுந்தே ஆக வார்த்தைக்கு முன்பாக. ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தை தாங்க அந்த வார்த்தை. அதனால தான் இந்த இடத்துல ஆவியானவர் கேதுரு மரங்கள் முறிக்கப்படுகிறத எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஒரே இடத்துல பாருங்க, ஒரே வேதத்தில் கேதுரு மரம் போல நீதிமான் இருப்பான்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல கேதுரு மரங்களை கர்த்தர் முறிக்கிறாருன்னு சொல்லுது. அப்போ அந்த முறியடிப்பு எதுன்னு சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எடுக்கிற திட்டங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்ததும் பாருங்க, லீபனோன் அது என்ன அடுத்தது இன்னொரு அழுத்தம் கொடுத்து சொல்லப்படுகிறது. லீபனோனின் கேதுரு மரங்களை. லீபனோன் நீங்கள் வேதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா லீபனோனின் மகிமை என்று வேதத்தில் வருகிறது. லீபனோனின் உயரம், லீபனோனின் விருட்சங்கள், லீபனோனின் செழிப்பு, லீபனோனின் வாசனை, இதெல்லாம் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போது லீபனோன் அப்படின்னா அது ஒரு மிகுந்த ஒரு மலை சிகரத்தை குறிக்குது. அது மகிமைக்குரிய ஒரு ஸ்தலமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறந்த நறுமணமக்க விருட்சங்கள் அங்கே விளைகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லீபனோனின் மகிமை என்று சொல்லி வேதம் பதிவிட்டிருக்கிறது. லீபனோனின் செழிப்பு என்று சொல்லி வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல லீபனோன் இல்லை கேதுரு மரங்களை கர்த்தர் முறிக்கிறாராம். அப்போ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பையும் இங்கே குறிக்குது. என்ன நியாய தீர்ப்பு? யாருடைய நியாய தீர்ப்பு? எதிரிக்குரிய நியாய தீர்ப்பு. ஆமென்.
நீங்கள் லீபனனை போல செழிப்பீங்க. நீங்கள் லீபனனை போல மகிமையாக கர்த்தர் உங்களை வைப்பார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அவங்க திட்டங்கள் வாடி போகும். ஆமென். லீபனோன் என்றைக்குமே அது செழிப்பின் ஆசீர்வாதம். அதற்குரிய வார்த்தை நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அந்த உங்கள் திட்டத்துக்குள்ளே வருகிற சத்துரு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென், ஆமென். அடுத்தது பாருங்க, 6வது வசனத்தில், அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறாராம். இப்போ தான் நான் சொன்னேன், இது என்னடா லீபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிற சத்தம். இந்த லீபனோன் சிரியோனை இதை எடுத்து நான் படித்தப்ப என்ன போட்டிருந்துச்சுன்னா, இங்கெல்லாம் அங்கே குடியிருக்கிற கானானியர் தங்கள் தெய்வங்களை இந்த லீபனோனுக்குள்ள அந்த மலைகளில், அந்த சீரியோன் என்கிற அந்த மலைகளில், பெரிய பெரிய மலைகளில் தங்களுடைய தெய்வங்களை நாட்டி வைப்பார்களாம். கர்த்தருடைய சத்தம் தொனிக்குமாம். அவைகள் காண்டா மிருக குட்டிகளைப் போல துள்ளி சிதறி போய்விடுமாம். ஆமென் சொல்லுங்களேன். லீபனோனில் கர்த்தருடைய மகிமை தான் வாசமாக இருக்கும். ஆமென். அந்த இடத்துல வேண்டாதவர்களுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வேண்டாதையெல்லாம் துள்ளி வெட்டி வெளியே எரிஞ்சிரும். ஆமென். ஏன்னா லீபனோனை போல் நீங்கள் மகிமையாக எழும்பணுங்கிறது தான் அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் நோக்கம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போது எதிரியை வறட்சியாக்கும். ஆமென் சொல்லுங்கள். அது பாருங்களேன், அது எல்லாம் துள்ளி போக பண்ணுமாம்மா. கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறப்ப ரெண்டுமே நடக்குதுங்க. உங்களை உயர்த்துது, உங்கள் எதிரியை தாழ்த்துது. ஆமென். அப்போது இங்கே பாருங்கள், இப்போ அடுத்தது பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அடுத்த ஒரு காரியம், கர்த்தரே அக்கினி ஜுவாலை போல் நம்மளுக்கு மதிலாக இருப்பார். உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துரு அக்கினியை போல் உங்களை வந்தாலும் அந்த அக்கினி ஜுவாலையை அந்த சத்தம் பிளந்து போட்டுரும். ஆமென். உங்களுக்கு அந்த அக்கினி ஜுவாலை மதிலாக இருக்கும், உங்கள் சத்துருவுக்கு அது எரிகிற நெருப்பாக இருக்கும். ஆமென். நீங்கள் அக்கினியின் நடுவே நடந்தாலும் நீங்கள் எரிந்து போக மாட்டீர்கள். ஆமென். அப்போது இதுதான் அந்த அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. அடுத்தது பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுமாமா, வனாந்தரத்தை அதிர பண்ணுமாமா. குறிப்பாக காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் வார்த்தை சொல்லியிருக்கிறது. அப்போது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை இது என்னன்னா, வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அந்த இடமே அதிரும். ஆமென். இதற்கு எதுக்கு ஒப்புமையாக சொல்லலான்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க பார்த்தீங்களா, துதித்து கொண்டு இருந்தாங்க. அப்போது அவங்க துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்கினப்ப வார்த்தை சொல்லும், பூமி மிகவும் அதிர்ந்தது, கட்டுகள் விலகினது, பவுலும் சீலாவும் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், எதிரிகளுக்கு அச்சம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம். ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும். உங்கள் சத்துருக்களுக்கு அது பயத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை, சத்தம், வாக்குத்தத்தம். ஆமென். காதேஸ் வனாந்தரம் நீங்கள் போய் பிக்சராக கூகுளில் போட்டு பாருங்கள். பெரிய இடம் அதெல்லாம். அது எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், எவ்வளோ வனாந்தரமாக இருக்கட்டும், அவருடைய சத்தம் வந்துருச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிறையிருப்பும் மாறிவிடும். ஆமென். ஓகே. அடுத்து இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யுமாம்மா. ஆமென் சொல்லுங்கள். பெண்மான்களை ஈனும்படி செய்யுங்கிறப்ப இதற்கு அழகான ஒரு கதையை படித்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆமென். எல்லோரும் என்னை கவனிங்களே. கதையின் ஒரு ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஊமை நிறைந்த கதையாக இருந்துச்சு. ஒரு பெண்மான், இது என்ன ஆண்டவரே, பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய சத்தம், பெண்மானை குட்டி போட வைக்கிற கர்த்தருடைய சத்தம், இது என்ன ஆண்டவரே அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு ஒரு கதை கிடச்சிது. அது என்ன கதைன்னா அதுக்கு ரிலேட்டடாகவே கிடச்சிது, ஒரு விளக்கம் கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தா, ஒரு பெண்மான் பிரசவ வலி, அதுக்கு குழந்தை, அதுக்கு அதோட குட்டியை அது ஈன்றெடுக்கிற அந்த பிரசவ வேதனை, வலி நிறைந்த நேரம், அந்த பெண்மான் என்ன பண்ணுது, அதோட குட்டியோட எங்கே குட்டி போடலான்னு சொல்லிட்டு அந்த காடை அப்படியே தேடி போகுது.
அதுக்கு வலி, மிகவும் வலி. அப்போ அங்கே ஒரு அழகான ஒரு நீரூற்று இருக்குது. சரி, இந்த இடத்துல போய் நம்ம குட்டியை சேஃபாக அதையை நம்ம பெற்றெடுக்கலான்னு சொல்லிட்டு அது போய் அந்த வலி நிறைந்த இடத்துல நிற்கிறப்ப அதனுடைய கண்ணில் பார்க்குது, அங்கே ஒரு வேடன் அம்பை வச்சுட்டு இந்த மானை அதை எய்யறக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறத என்னுடைய கண்கள் பார்க்குது. வலி நிறைந்த நேரம், குட்டியை போடணும், குட்டியை பெற்றெடுக்கணும். ஆனால் அதோட கண்கள் பார்க்குது ஒரு பக்கம், வேடன் கையில் அம்போடு நிற்கிறான். அதே அப்போ இந்த பக்கம் திரும்பி பார்க்குது, இந்த பக்கம் ஒரு புலி இதையை சாப்பிட ரெடியாக ஒரு புலி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு திசையில் பார்க்குது, வேடன் ரெடியாக நிற்கிறான் இதை எய்வதற்காக. இன்னொரு திசையில் பார்க்குது, ஒரு புலி இதன் மீது பாய்வதற்கு ரெடியாக இருக்கிறது. அது மிகவும் சோர்ந்து போய் இன்னொரு பக்கம் பார்க்கிறது, கர்த்தருடைய, அதாவது காட்டுத்தீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காட்டுத்தீ ஒரு பக்கம் அப்படியே பரவி வந்துட்டே இருக்கு. இதுக்கு வலி நிறைந்த நேரம். இது பார்க்குது, ஓ, வேடன் தன்னுடைய அம்புகளை எய்கிற அந்த நேரம். இந்த பக்கம் புலி தன்னை தாக்குகிற நேரம். இன்னொரு பக்கம் அந்த காட்டுத்தீ தன்னை வந்து அழித்து விடுமோ என்கிற அச்சம். இதுக்கு மத்தியில் அந்த பெண்மான் எதையும் யோசிக்கல, தான் குட்டியை சேஃப்டியாக பார்க்கணுன்னு சொல்லி அது அப்படியே பிரசவிக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணினாராம், ஒரு இடி முழக்கத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு இடி சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். இந்த வேடன் கரெக்ட் அதை குறி பார்க்குறப்ப கர்த்தர் ஒரு இடியின் சத்தத்தை தொனிக்க பண்ணோன்னே அவன் அந்த இடிச்ச சத்தம் கேட்டோன்னே அவனுடைய குறி தவறி அந்த புலியின் மீது பாய்கிறது. ஆமென். அடுத்தது அந்த இடிச்சோன்ன பெரிய மழை பெய்து காட்டுத்தீயை அணைத்து விடுகிறது. இந்த பெண்மான் தன் குட்டியை பெற்றெடுக்கிறது. ஆமென். ஒரு பெண்மான் ரொம்ப சாது, அதுக்கு பெரிய பலனெல்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அதற்காக கிரியை செய்கிறார். பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய சத்தம். ஆமென். அவருடைய வார்த்தை தொனிச்சுதுன்னா எத்தனை எதிரி வந்தாலும் ஒரு நிமிஷம் போதும், அவர் அத்தனையும் மதமாக்குவார். ஆமென். ஒரு பெண்மானுக்காக அவருடைய சத்தம் வேலை செய்யுது இல்லை? எவ்வளவு அழகாக இந்த பெண்மான் போய் எப்படி ஒரே நேரத்தில் ஒரு சத்தம்தான். வேடன் அழிக்கப்படுகிறான், புலி இறக்கப்படுகிறது, அடுத்தது அந்த காட்டுத்தீ அணைக்கப்படுகிறது, இந்த பெண்மானுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. ஆமென். அப்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையாகட்டும், வாக்குத்தத்தமாகட்டும், எப்படியும் நிறைவேற்றுவார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஆமென். ஒரு சிங்கிள் வேர்டு, இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த எபிரேயத்தில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு டிசைனில் இருக்கும். அதோட ஒவ்வொரு இப்படி ஏதாவது ஒரு எழுத்து எப்படி போடுறீங்கன்னா அதோட ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புக்கும் அதில் விளக்கம் இருக்கிறது. ஆமென். அதனால தான் பரிசுத்த வேத எழுத்து என்று சொல்லி அதற்கு பெயர். ஆமென். அப்போது இதற்கு நான் கடைசியாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் வேதத்தில் எனக்கு முடிக்கிறப்ப எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் நேற்று வந்துச்சு. இதில் பாருங்கள், ஒரு வார்த்தையும் தவறி போகாது என்று சொல்லி யோசுவாவில் பதிவிடப்பட்டிருக்கிறது. எப்படி தவறி போகாது? திருப்பிக் கொள்ளலாம். எஸ்தர் எழுதின புத்தகம், எஸ்தர் புத்தகம் திருப்பிக் கொள்ளலாமா? எஸ்தரில் பாருங்கள், 6வது அதிகாரத்தில் 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமென் சொல்லுங்களேன். இதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது என்னங்க, வாசலில், அரண்மனை வாசலில் இருக்கிறவர் தான் யார்? மொர்தெகாய். ஒன்றுமில்லாதவர், ஆனால் நான் ரொம்ப நல்ல மனுஷன். கர்த்தருடைய ஜனத்துக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் அரண்மனை வாசலில் ஒன்றுமில்லாதவனாய் இந்த மொர்தெகாய் உட்காந்துருக்காங்க. ஆனால் எதிரி ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்புகிறான். அவனை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எழும்புகிறான். அந்த மொர்தெகாயை முற்றிலுமாக அழிச்சர்னுங்கிற நோக்கத்தில் எழும்புகிறான். அப்போது இந்த நோக்கத்தில் எழும்பினது யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தர் என்ன பண்ணார்? அன்றைக்கு இரவு அகாஸ்வேருக்கு தூக்கத்தை, ராஜாவுக்கு தூக்கத்தையே கலைக்கிறார்.
கலைச்சு அவன் ஆமான் இரவோட இரவா இந்த மொர்தெகாயை தீர்த்தரணும்னு சொல்லி பிளானோட நைட்டு வரான். ஆனால் அதுக்கு முன்னாடியே கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பதாகவே கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். சத்துரு திட்டங்களை கையில் எடுப்பதற்கு முன்பதாகவே தேவன் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ இவன் இந்த ஆமான் அவசரமாக வந்து ராஜாவை பார்க்குறான். அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான், ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு நினச்சப்போ கர்த்தர் இந்த மொர்தெகாயோடைய நல்ல குணங்களை ராஜாவுக்கு ஞாபகப்படுத்தி ராஜாவோடைய உள்ளத்தில் மொர்தெகாயை எப்படி கனப்படுத்தலான்னு நினைக்கிறப்போ ஆமான் வந்து நிற்கிறப்ப ராஜா கேட்குறாரு, ஏன்பா ராஜாவின் உயிரையை காப்பாற்றணுனுக்கு என்னப்பா செய்யலாம், ராஜாவை கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னப்பா செய்யலாம் அப்படின்னு கேட்டோன்னே ஆமான்னு நினச்சிட்டான், என்ன இல்லாமல் யாரை போய் ராஜா கனம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சும்மா அள்ளி விடுவான் பாருங்க. என்ன சொல்லுவான்னு அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 9வது இதில் பாருங்கள், 8 ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம் அவன் தரிக்கப்படணுமாமா. ராஜா ஏறுகிற குதிரையில் அவன் ஏற்றப்படணும். அவர் ராஜாவின் சிரசில் தரிக்கப்படுகிற ராஜ முடி அவனுடைய தலையில் வைக்கப்படணுமாமா. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்படணுமாமா. அப்புறம் அந்த ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை அலங்கரிப்பு உண்டாக்கப்படணுமா. அவன் அலங்கோலமாக இருந்தாலும் அவனை அலங்கரித்த பின் அவனை அந்த குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில உலாவும்படி செய்ய வேண்டும். இதுல எத்தனை ராஜா, ஏதாவது ஒன்று, எல்லாமே இதுங்க. ராஜவஸ்திரம், ராஜாவின் குதிரை, ராஜ முடி, ராஜா தரிப்பிக்கிற ராஜ முடி, எல்லாம் எல்லாம் மேன்மையானது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லிட்டு ராஜா சொல்லுவான், யார்கிட்ட ஆமான் கிட்ட சொல்லுவான், இதில் ஒன்று கூட தவறக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இதில் ஒன்று கூட தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதையே படியே போய் மொர்தெகாய்க்கு செய் அப்படிம்பா. ஆமேன். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி தான் ராஜாதி ராஜா உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக இப்படி தான் உங்களையும் அலங்கரிக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். சத்துருவுக்கு முன்பாக எந்த சத்துரு அழிக்க வரானே அந்த சத்துருவின் கரத்தை கொண்டே, அந்த சத்துருவின் வாயின் வார்த்தைகளை கொண்டே உங்களை அலங்கரிக்கிற தேவன். சாதாரண அலங்கரிப்பு இல்லைங்க, இது மகா பெரிய ராஜாவின் அலங்கரிப்பு. ஆமேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உங்களை ராஜரீகமாய் அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை டாப் மோஸ்ட்ல தான் வைக்க ஆசைப்படுறார். ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஏனோ தானான்னு உயர்த்தாது, ராஜ அரண்மனை வரைக்கும் உயர்த்துகிற ஆசீர்வாதம். ஆமேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்கள் சூழலுக்குள்ள இது ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை வீரியம் உள்ளது, அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமேன். நீங்கள் ராஜாவினால் இன்னொன்று சொல்லிட்டா, கல்வாரி சிலுவையின் மூலமாய் சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆல்ரெடி அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா விசுவாசிக்கணும். இனிமேல் தான் எனக்கு ராஜவஸ்திரம், இனிமேல் தான் எனக்கு ராஜ முடி, இனிமேல் தான் எனக்கு ராஜா ஏறுகிற குதிரை அல்ல. கல்வாரி சிலுவை என்றைக்கு உங்களுக்காக எனக்காக அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டதோ அன்னைக்கே கிறிஸ்து சாத்தானுக்கு முன்னாடி, ஆமானுக்கு முன்னாடி எப்படி மொர்தெகாய் அலங்கரிக்கப்பட்டானோ உங்களையும் என்னையும் கர்த்தர் சாத்தானுக்கு முன்னாடி அப்படி அலங்கரிச்சிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் அந்த அலங்கரிப்பில் தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த அலங்கரிப்பு உங்களை ஒவ்வொரு நாளும் அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை உங்களை அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அகாஸ்வேரு சொல்றாரு, ஒரு வார்த்தை கூட தவறாதபடி பார். பரலோகம் உங்களுக்காக சொல்லுகிறது, நான் என் மகனுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் தவறி போகாது என்று சொல்லி கர்த்தர் பார்த்து பார்த்து உங்களுக்காக செயல்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க மறக்கலாம், நீங்க அசால்ட்டா இருக்கலாம், நீங்க ஒருவேளை விசுவாசிக்க உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு மறுக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்களை கர்த்தர் அந்த டாப் மோஸ்ட்ல ஆல்ரெடி கல்வாரி சிலுவையில் அலங்கரிச்சிட்டாரு. அதை ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பூமியில் உங்க கண்கள் பார்க்க நிறைவேறி கொண்டே இருக்கும். ஆமேன். யோசேப்புக்கு வார்த்தை வந்தப்ப அப்படிதாங்க இருந்துச்சு. படுகுழியில் இருந்தான், ஆனால் அரண்மனைக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே உட்கார வைத்தார். ஆமேன்.
அந்த வார்த்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பேசிக்கொண்டே இருங்கள். ஜாய்ஸ் மேயர் ஒரு நாள் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் 1000 வாக்குத்தத்தங்களை பேசுவாங்களாம். நீங்கள் வாக்குத்தத்தங்கள் அது உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. அந்த வாக்குத்தத்தம் கர்த்தரே அந்த வாக்குத்தத்தம். ஆமென். அதனால் வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் அற்பமாக எண்ணிராதீங்க. பேசுங்க, அறிக்கை செய்யுங்க. நீங்கள் அனுப்புகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. நிச்சயம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் கர்த்தர் எங்களோடு பேசின இனி வர நாட்களில் எங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா வார்த்தைகளும் ஒன்று விடாமல் நிறைவேறும், ஒன்று கூட தவறாது. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையில் வார்த்தை தவறாது ஆண்டவரே, எல்லாம் நிறைவேறும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது ராஜா. அந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நாங்கள் கனமாக எண்ணுகிறோம். எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் இவர்களுக்காக செயல்படுகிற நிறைவேறப் போகிற உங்கள் வார்த்தைக்காக வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.